நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூன் 14. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். அர்ப்பணிப்புள்ள ஆராதனை. என் சந்நிதியில் வெறுங்கையாய் வரவேண்டாம். வசனம் 15. இஸ்ரவேல் மக்கள் பண்டிகை கொண்டாடும்படி ஓராண்டில் 3 தடவை கூடி வர வேண்டும். அதுபோல மீட்கப்பட்ட மக்களாகிய நாமும் மீட்பின் கர்த்தருக்கு நம்முடைய பக்தி மிகுந்த ஆராதனையும் இதயபூர்வமான நன்றிகளையும் கிரமமாக செலுத்த கடன்பட்டுள்ளோம். அவர்கள் ஆண்டுக்கு 3 முறை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பின்னாட்களில் எருசலேமில் கூடினார்கள். நமக்கோ அவரை எங்கும் கூடி ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை அருளியிருக்கிறார். அவர்களுடைய பஸ்காவும் அறுப்புக்கால பண்டிகையும் சேர்ப்புக்கால பண்டிகையும் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவர் மீண்டும் வந்து இப்பூமியை அரசாட்சி செய்வதையும் தெரிவிக்கின்றன. அவர்கள் நிழலாட்டமாக அனுசரித்த காரியங்களை நாமோ உண்மையான அர்த்தத்தில் கிறிஸ்துவோடு கூட ஏற்பட்ட பந்தத்தின் வாயிலாக ஆசரிக்கிறோம். இந்த பகுதியில் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட சில எச்சரிப்புகளை நாம் கவனத்தில் கொள்வது அவசியம். அந்நிய தேவர்களின் பெயரை உச்சரிக்க வேண்டாம். என் சந்நிதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம். பலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் செலுத்த வேண்டாம். பலியின் கொழுப்பை விடியற்காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம். வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். இவை யாவும் முக்கியமாக அவர்கள் வசிக்கப் போகிற கானான் நாட்டினருடைய பழக்க வழக்கங்கள், ஆராதனை முறைமைகள் போன்றவற்றுடன் தொடர்புடையவை. அதுபோலவே தேவனுக்கு செலுத்துகிற ஆராதனை நாமும் நம்முடைய விருப்பப்படி எப்படி வேண்டுமாயினும் செய்ய முடியாது. நமது ஆராதனை வேதத்தின் வரையறைப்படி இருக்க வேண்டும். கர்த்தரே நம்முடைய பேச்சாகவும் உச்சரிப்பாகவும் இருக்க வேண்டும். அவரே ஆராதனையில் பிரதான இடம் வகிக்க வேண்டும். அது கடமைக்கு கலந்து கொள்கிற பண்டிகை அல்ல. அது ஆயத்தத்தோடும் அர்ப்பணிப்போடும் செய்ய வேண்டியது. அது நேரத்தோடும் ஒழுங்காகவும் செய்ய வேண்டியது. பார்வையாளர்கள் போல அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளுகிற பிரகாரம் நம்முடைய பங்களிப்பையும் செலுத்த வேண்டும். அதில் உலக முறைமைகளை புகுத்தக்கூடாது. நம்முடைய சுவைக்கும் ரசனைக்கும் ஏற்ப ஆராதனை மாற்றக்கூடாது. ஆராதனை நம்மை திருப்திப்படுத்துவதற்கான ஒன்று அல்ல. அது கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கே ஆகும். தேவன் எதிர்பார்க்கும் வண்ணமாக நம்முடைய ஆராதனைகள் அமைகின்றனவா? அல்லது உலக முறைமைகள் புகுத்தப்பட்டு கொண்டாட்டங்களை செய்துவிட்டு சரீர உணர்ச்சிகளால் தூண்டப்பட்ட உணர்வுடன் திரும்பி வருகிறோமா? நம்முடைய ஆராதனை வெறும் சடங்காச்சாரமாகவோ உலகத்தின் கொண்டாட்டமாகவோ மாறிவிடாமல் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளும் அர்ப்பணிப்பாக மாறட்டும். தேவ சந்நிதிக்கு நாம் செல்லும்போது வெறுங்கையாய் செல்லாமல் நன்றி என்னும் பலியையும் துதிகளையும் நம்முடைய உத்தமமான கீழ்ப்படிதலையும் அவருக்கு காணிக்கையாக செலுத்துவோம். ஆராதனை என்பது நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொள்ள அல்ல. அது நம்மை மீட்டுக்கொண்ட மீட்பரை மகிமைப்படுத்துவதற்கே என்பது முழுமையாக உணர்ந்து அவர் விரும்புகிற பரிசுத்தமும் பயபக்தியும் நிறைந்த ஆராதனையை அவருக்கு படைப்போம். கர்த்தர் தாமே நம்முடைய ஆராதனையை அங்கீகரித்து தம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்புவாராக. ஆமென்.